குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்மளுடைய கிரகங்கள் காமிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கட்டும், நாம செய்யக்கூடிய செயல்களா இருக்கட்டும், எது தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் சரி, துயரமான விஷயங்களும் சரி, திடீர் அதிர்ஷ்டங்களும் சரி, நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, எது தீர்மானிக்குது? இந்த பிரபஞ்சத்தில் நம்ம காமிக்கக்கூடிய நம்ம லக்னத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் தான் முடிவு செய்யுது. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன மாதிரியான காரியங்களை குறித்து நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னா, தை மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் அந்தந்த பாவகத்துக்கு மாற்றப்படும். ஸோ மாறினதுக்கு அப்புறமா அதனோட பார்வைகளாக இருக்கட்டும், அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து நம்மளைய ஆட்டி படைக்குதா, இல்லை நம்மளுடைய செயல்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக இருக்கா, இல்லை நம்ம நினச்ச காரியங்களுக்கு தடையாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு சூட்சும முறையோட நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? நம்மளோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ கோச்சார பலன்கள் எந்த பார்வையிலையோ எந்த பாவகத்திலேயோ இருக்குதோ அது நம்மளுடைய லக்னத்தில் இருந்து அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். கிளாரிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான சிறந்த வழிபாடுகளையும் சிறந்த பரிகாரங்களும். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்ல போனால் வாழ்வியல் பரிகாரமாகவும் இருக்கட்டும், இல்லை நீங்கள் கோவில் பரிகாரங்களாக இருக்கட்டும், அந்த சுய ஜாதகத்தில் பார்த்து அதை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் அதனுடைய சார்ந்த விஷயங்களில் நம்ம 100% சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தை மாத பலன்களாக மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம். இந்த தை மாத பலன்களாக 2026 நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி மற்றும் லக்னம் விருச்சகம். ஸோ விருச்சகம் அப்படின்னாலே அர்த்தாஷ்டம சனியிலேருந்து விலகினாலும் என்னடா நமக்கு ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஏன் அப்படின்னா 2க்குரியவர் 5க்குரியவர் புதன் போய் வக்கரமாக இருக்கார். அப்போ குடும்ப ரீதியான ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு படிப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டிங் ஜாபில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இது எல்லாமே இப்போ போய் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். நிறைய பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வக்கரமான இருக்க குரு பார்வை திரும்பவும் வக்கர பார்வையாக 2ஆம் இடத்தையே பார்க்குது. அப்போது எல்லாருக்குமே தொழிலாக இருக்கட்டும், உங்களோட வேலையாக இருக்கட்டும், வருமானங்கள் கண்டிப்பாக கட்டாயிருக்கும். ஒரு வேளை 2க்குரியவர் வக்கரமாக இருந்து ஒருவேளை அது 8ல் இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா 8க்குரிய கிரகங்கள் வக்கரமாக இருந்தால் நல்லது தான். ஆனால் 5க்குரியர் போய் வக்கரமானா கெட்டது தானே. அப்போ உங்களுடைய வழிபாடுகளில் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுத்துருப்பாரு. 4ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய சுகஸ்தானத்தை ராகு கெடுப்பார். என்ன மாதிரியான கெடுப்பார் அப்படின்னா தூக்கத்தை கெடுத்துருவார். அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ராகு அதை கெடுத்து விட்டுருவார். அப்போ விருச்சக லக்னக்காரர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் வரைக்கும் நீங்களுமே கொஞ்சம் ட்ரபிள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஜூனுக்கு அப்புறமா குரு மாற்றம் அடையும் போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 10ல் கேது. அப்போ 10ஆம் இடத்துல கேது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு தொழில் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அது சக்ஸஸ் கொடுக்கும். ஓகே, நீங்கள் ஆன்மீகத்தில் இல்லை, நான் அந்த தொழில் செய்யலை, அப்போ 10ல் கேது என்ன பண்ணும் அப்படின்னா கேது கோளாறு அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் கோளாறுகளை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே மாதிரி கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ சூரியன் அந்த இடத்தையும் கெடுப்பார். 2ல் சூரியன் இருந்தால் அந்த இடத்த கொஞ்சம் ஆக்ரோஷமாக கெடுப்பார். அப்போ வருமானத்தை தடையே கொடுப்பாரு. அப்போ என்னதான் அதை மீறி வருமானம் கொடுத்தாலும் அதுக்கு மேலே செலவுகளை கொடுப்பாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து எல்லா பிரச்சனையிலேருந்தும் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ என்ன நேயர்களே, நிறைய பேர் மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்கள் கோச்சார ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே பேசப்படும். ஸோ பொது பலன்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களோட சுய ஜாதகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய சூட்சும ரகசியங்கள், யார் யார் எந்தெந்த நட்சத்திர வழிபாடுகள் பண்ணணும், யார் எந்த கிரகங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணணும், இந்த தசா புத்திகளுக்கு யாரெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள். கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.